இந்த ஒரு பாட்டி இந்த ரோபோட்டை கல்யாணம் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமா ஒன்னா தான் இருக்காங்க. இதன் காரணமாவே அந்த ரோபோட் கிட்டத்தட்ட உடைய ஆரம்பிக்குது. உடனே பாட்டி டிவில ஒரு ஆட் பாக்குறாங்க. ஆட்ல என்ன காட்டுறாங்கன்னா பிராண்ட் நியூ ரோபோட்டை தான் காட்டுறாங்க. இப்ப இருக்க ரோபோட்டால சரியா டீ கூட போட முடியல. உடனே ஆர்டர் போட்டுறாங்க. ஆர்டர் போட்ட உடனே அந்த புது ரோபோட் வீட்டுக்கு வந்துருது. அடுத்த செகண்ட் ஹஸ்பண்ட் ரோபோட்டை வெளியே வீசிடுறாங்க. பிராண்ட் நியூ ரோபோட் தன் கிட்ட இருந்து ஒரு ஜூஸ் எடுத்து கொடுக்குது. பாட்டி அந்த ஜூஸ் என்னன்னு பாக்குறாங்க. ஜூஸை குடிச்சு பாக்குறாங்க. வேற லெவல்ல எனர்ஜி ஆயிருது. கையில இருக்க கம்பை வீசிட்டு அவங்க இருக்க வயசுக்கு ட்ரெட்மில்ல இருந்து ஓடுறாங்க. ஆனா அவங்க பழைய ரோபோட் சோகத்தோட ஜன்னல் வழியா பாக்குது. ஏன்னா பழைய ரோபோட் 50 வருஷமா இங்கதான் இருந்துச்சு. இப்ப ஃபோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இப்ப வேற வழி இல்ல. இப்ப அதை எங்க செஞ்சாங்களோ அங்கேயே தான் போய் ஆகணும். பழைய போட்டோல பார்த்து கவலைப்பட்டு இருந்த நேரத்துல பாட்டியால் ரொம்ப நேரம் ஓட முடியல. இவங்களால முடியாத காரணத்தினால பழைய ரோபோட் ஹெல்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படியோ அந்த ரோபோட் கேட்டுது. பழைய ரோபோட் பாட்டியை காப்பாத்துறதுக்காக அங்கிருந்து வேகமா கிளம்பி போகுது. புது ரோபோட்டை டாச் பண்ணிட்டு உடனே பாட்டியை எஸ்கேப் பண்ணி கூட்டிட்டு போயிருது. பாட்டி ரொம்பவே ஸ்பீடா ஓடுறாங்க. எப்படியோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ரோபோட் டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அந்த ரோபோட் கிட்ட இருந்து தப்பிச்சனால எப்படியோ நாட்கள் பழையபடி திரும்புது. இந்த ஸ்டோரி அவ்வளவுதான். உங்க தாத்தா படி ரொம்ப பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.